வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் உருளைக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு நாம் அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் ஒன்றாகும். குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும். மார்க்கெட்டில் எந்த காய்கறி வாங்குறோமோ இல்லையோ மறக்காமல் உருளைக்கிழங்கு வாங்குவோம். உருளைக்கிழங்குடைய நன்மை என்ன அப்படின்னா, இது மற்ற காய்கறிகளை போல சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால தான் இது நம்ம அதிகளமாக வாங்கி வைப்போம். ஆனால் நீண்ட நாட்கள் நம்ம உருளைக்கிழங்கை வாங்கி வச்சோம் அப்படின்னா அது முளைக்க ஆரம்பித்து விடும். இதை நம்ம அலட்சியப்படுத்திட்டு அந்த முளைக்கு விட்டுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க மக்களே. ஸோ இது போல் முளை விட்டுருக்கூடிய உருளைக்கிழங்குகளையோ அல்லது உருளைக்கிழங்கு எந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும், அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டா உங்களுக்கு அது எந்தெந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆகாமல் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உருளைக்கிழங்கு எந்த விதமான வெட்டு சேதங்களோ, முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, சுருக்கங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அப்போது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் முளைத்து இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் சாப்பிடுவது ஒரு ஃபுட் பாய்சனுக்கு உங்களுக்கு சமமாக இருக்கும். எனவே முளைத்து உருளைக்கிழங்கு சாப்பிடுவது உங்களுடைய உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பொதுவாகவே முளைக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுவது சரி கிடையாது. குறிப்பாக உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. உண்மையில் உருளைக்கிழங்கு இயற்கையாகவே சோலனைன் மற்றும் காகோனின் ஆகிய 2 நச்சுப்பொருட்கள் உருளைக்கிழங்குல இருக்கும். இருந்தாலும் இந்த சோலனைன் மற்றும் காகோனின் உருளைக்கிழங்குல ஆரம்பத்தில் இருக்கும்போது உருளைக்கிழங்குல அதனுடைய அளவு மிக மிக குறைவாக இருக்கும். அது நமக்கு எந்த தீமைகளையும் ஏற்படுத்தாது. ஆனால் உருளைக்கிழங்கு நம்ம சரியாக பாதுகாக்க முடியாமல் போய் அது முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்காக, அதாவது உருளைக்கிழங்கு முளைக்க தொடங்கும் போது அதில் இருக்கக்கூடிய இந்த 2 அதாவது இந்த 2 அந்த நச்சு பொருள்களும் சோலனைனும் காகோனினும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த இரண்டுமே விஷத்து தன்மையாக மாற ஆரம்பிச்சிடும். அளவு அதுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முளைவிட்டு கூடிய உருளைக்கிழங்கு சாப்பிடுவது நம்மளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்க ஆரம்பிச்சிடும். முளைத்த உருளைக்கிழங்கை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மோசமான விளைவுகள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். முளைக்கும் போது உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் மாவு சர்க்கரையாக மாறுது. இது நம்மளுடைய உடலில் நுழைந்ததுக்கு அப்புறம் ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு நமக்கு அதிகரிக்கும். ஸோ ஈஸியா நமக்கு சுகர் ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இது ரத்த சர்க்கரை நோய்களுக்கு மிகவும் தீங்கு. இது தவிர இந்த முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்குலாம் செரிமான அமைப்பை நமக்கு டைரக்டா அப்படியே போயிட்டு பாதிக்கும். அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், வயிற்று எரிச்சல், வயிற்று போக்கு, அதுக்கப்புறம் வாயு பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும். செரிமான மண்டலத்தையே இந்த முளைவிட்டிருக்கூடிய உருளைக்கிழங்கு நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முளைத்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவது நமக்கு ஸ்லோ பாய்சனுக்கு சமம். ஸோ இந்த பச்சை அதாவது முளைவிட்டிருக்கூடிய உருளைக்கிழங்கு போலவே பார்த்தோம்னா பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உருளைக்கிழங்குல எந்த விதமான நிறமும் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கு. உருளைக்கிழங்குல எந்த விதமான நிறமும் இல்லாமல் சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு தான் ஆரோக்கியமான உருளைக்கிழங்கு. ஒருவேளை உருளைக்கிழங்குல பச்சை நிறம் போல இருந்துச்சுன்னா, சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது தவிர நீண்ட நாள் நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மீது சுருக்கங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அதை நீங்கள் தூக்கி போட்டுறது நல்லது. அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது. மீறி சாப்பிட்டீங்கன்னா அது ஆரோக்கியத்திற்கு தீமைகளை உங்களுக்கு விளைவிக்கும். எனவே முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, நச்சு கிருமிகள் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, அழுகி போயிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, அதே போல் பார்த்தோம் அப்படின்னா சுருக்கங்கள் இருக்கக்கூடிய வெட்டு சேதங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு. ஏன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எப்போதுமே உங்களுடைய உணவுகளை சேர்க்காதீங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் அறிந்து எடுத்துட்டு மற்றதை சாப்பிடலாம்னு நினைப்பீங்க. அதுவும் பண்ணக்கூடாது. முழுவதுமாகவே அதில் பாய்சன் பரவி இருக்கும். அப்படின்றதால அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு தீமைகளை தான் ஏற்படுத்தும். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆகாமல் அது எப்படி நம்ம முளைக்காமல் முன்னாடி தடுக்க முடியும்? இந்த மாதிரி எந்த விதமான பச்சை நிற திட்டுகளோ சுருக்கங்களோ இல்லாமல் எப்படி நம்ம தடுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு எப்போதுமே நீங்கள் ஈரமான இடத்துல வைக்காமல் உலர்ந்த இடத்துல வைக்கணும். உருளைக்கிழங்கு எப்போதுமே இருண்ட மற்றும் குளிர்ந்த காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். காகித பை அல்லது காட்டன் பேக் இருந்துச்சு அப்படின்னா அதில் உருளைக்கிழங்கை நீங்கள் கட்டி வைக்கலாம். உருளைக்கிழங்கு ஒருபோதும் நீங்கள் வெங்காயத்தோட வைக்கக்கூடாது. அதுபோல் உருளைக்கிழங்கு சூரிய ஒளியிலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கணும். இல்லை அப்படின்னா அது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு நீங்கள் ஒரு
காற்றோட்டமான அறையில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது குறிப்பாக சொல்ல முடியும்னா உருளைக்கிழங்கு எப்போதுமே அந்த இருண்ட மற்றும் ஒரு குளிர்ந்த காற்றோட்டமான இடத்துல வந்து வைக்கணும். அதிக வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் உருளைக்கிழங்கு நீங்கள் வச்சிருக்கும் போது அது மற்ற உருளைக்கிழங்கு வந்து அழுகக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா, அந்த அழுகி போயிடக்கூடிய உருளைக்கிழங்கை பார்த்து அப்புறப்படுத்தணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கும் ஏதாவது அழுகி இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் நீங்கள் அப்புறப்படுத்தணும். ஏன்னா அது மற்ற உருளைக்கிழங்குமே அழுகி போக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வந்து மாற்றிடும். ஸோ அதுலேயும் நச்சுக்கிருமிகள் வந்து இருக்கும். அதனால அதையும் கவனமாக பார்க்கணும். இப்போ இந்த அதிகமான உருளைக்கிழங்கை நம்ம சேமித்து வைக்கும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு எப்போதுமே மார்க்கெட்டில் நம்ம உருளைக்கிழங்கு வாங்குறோம் அப்படின்னா நம்ம அது தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கணும். அதில் உருளைக்கிழங்கு நமக்கு கிடைக்குது அப்படின்றதுக்காக அதை அளவுக்கு அதிகமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த மாதிரி மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே நமக்கு தேவை ஏற்படக்கூடிய அளவுக்கு மட்டுமே வாங்கி சமைச்சிக்கிட்டு வேணுன்றப்ப மறுபடியும் வாங்கிக்கிறது நல்லது. இப்போ உருளைக்கிழங்கு வாங்கின உடனே பல பேர் அதில் இருக்கக்கூடிய மண் அதெல்லாம் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை கழுவிட்டு வைப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. சீக்கிரமாக நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கினோடனே கழுவிட்டு வச்சிங்கன்னா அது வந்து அழுக ஆரம்பிக்கும் சீக்கிரமாகவே. அதனால் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு சமைக்கும் போது மட்டுமே அதை நீங்கள் கழுவினா போதும். அல்லது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் இப்போ முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நச்சுத்தன்மைகள் நிறைய வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். தக்காளி மற்றும் கத்தரிக்காயில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய கிளைகோ ஆல்கலாய்டு, அந்த தக்காளி மற்றும் கத்தரிக்காயில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிளைகோ ஆல்கலாய்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்குலையும் இருக்குது. இது வந்து ஒரு வேதியியல் பொருள். இது வந்து குறைவான அளவில் இருக்கும்போது மனித உடலுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் முளைவிட ஆரம்பிக்கும் போது உருளைக்கிழங்காயில் இருக்கக்கூடிய இந்த கிளைகோ ஆல்கலாய்டு வேதிப்பொருள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இது உட்கொள்ளும் போது அது நச்சுக்களாக நமக்கு மாறிடும். இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வாந்தி ஏற்படுத்தும், வயிற்றுப்போக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், கடுமையான வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கர்ப்ப காலத்துலலாம் இந்த கிளைகோ ஆல்கலாய்டு அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை, அதாவது சேதங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிடுவதால குழந்தைகளுக்கு வந்து பிறப்பு குறைபாடு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த மாதிரி முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளோ மற்ற சேதங்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகள் மட்டும் இல்லாமல் இந்த பச்சை நிற திட்டுகள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, அதே போல குறிப்பாக கசப்பு சுவை கொண்ட உருளைக்கிழங்கெல்லாம் அதிகமான தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்கும். அதோடைய மற்ற பகுதிகளை நம்ம நீக்கிட்டு மற்ற பகுதிகளை வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகளை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நீங்கள் எப்படி சாப்பிட்டாலுமே அது உங்களுக்கு தீமைகளை தான் வந்து ஏற்படுத்தும். ஸோ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தோலை உரித்து தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து பயன்படுத்தணும். முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை அப்படியே சமைத்து சாப்பிட்டோம்னா வயிறு கோளாறுகள், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மிக தீவிர நிலையில் அது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் கொண்டு போய் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அரிதிலும் அரிதான உங்களுடைய உயிரையே வந்து இழக்கக்கூடிய அபாயத்துக்கு கூட இந்த முளைவிட்டிருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகள் உங்களை கொண்டு போய் விட்டுரும். உருளைக்கிழங்குகளுடைய தோலில் தான் கிளைகோ ஆல்கலாய்டுகள் அதிகமாக இருக்கு, அதோடைய தோலை நீக்கிட்டு நம்ம மற்ற உருளைக்கிழங்குகளுடைய பாகத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பயன்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய உருளைக்கிழங்கை மற்ற உருளைக்கிழங்கோடு நீங்கள் வைக்கவும் கூடாது. ஏன்னா அது உடனே அந்த உருளைக்கிழங்கையும் அது போல் முளைவிட ஆரம்பிக்கும் போதோ அல்லது பச்சை நிற திட்டுகள் கொண்டதாகவோ அழுகக்கூடிய உருளைக்கிழங்காகவோ மாற்றிடும். எனவே அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நீங்கள் எந்த விதமான பகுதியை நீக்கிட்டு சாப்பிடவும் எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு தீமைகளை தான் மென்மேலும் ஏற்படுத்தும். அதை நீங்கள் சாப்பிடாமல் தூக்கி எறிந்து விடுவது நல்லது. எனவே உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வாங்கி பயன்படுத்தி அதை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சேதங்கள் எதுவும் ஏற்படாது. அப்படி சேதங்கள் எதுவும் ஏற்பட்டிருந்தால் அதை நீங்கள் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெறுவதற்கு அதை பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் எடுத்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.